தேஜஸ்வியே சொல்லியிருக்காரு, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை அளிப்போம்னு சொல்லியிருக்காரு. அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. தெரியல, அந்த டீட்டெயிலாம் இன்னும் பார்க்கல, அதனால் என்னால் சொல்ல முடியல. சிறிய கூட்டணிக்கு இருப்பதற்காக இபிஎஸ் பிரச்சாரத்தில் கட்சி நிர்வாகிகளே வந்து பிடிக்க சொல்லி இந்த தேட்ரிக்ஸுக்கெல்லாம் எப்படிங்க பதில் சொல்கிறது? என்ன கூட்டணியெல்லாம் அமையட்டும், கூட்டணியெல்லாம் அமைஞ்சப்புறம் கணிப்போம். இதெல்லாம் கொடி அசைக்கிறதாலேயே கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு எப்படி சொல்கிறது? கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அமையட்டும், அதுக்கப்புறம் கருத்து சொல்கிறோம். சொந்த கட்சி நிர்வாகிகளே தெரியல, இதெல்லாம் சீரியஸாகவே எடுத்துக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற நல்ல வேளை சொந்த கட்சி நிர்வாகியை வச்சு கொடி அசைச்சாரு, ஏஐ வச்சு பண்ணலையே, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கணும். வருத்தம் அளிக்கிறது. தமிழ்நாடு காவல்துறையுடைய நடத்தை மீது வருத்தம் அளிக்கிறது. அதனால் நிறையா கேஸ் இன்னும் பெண்டிங்காகவே இருக்குது, இன்னும் ஒரு கன்க்ளூஷன் வரல. நேற்று கூட சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 2017 நடந்த ஒரு சிறுமியோட கொலை வழக்கில் அந்த குற்றம் சாட்டவரை வந்து இன்றைக்கி விடுதலை செஞ்சுருக்கிறாங்க. அப்படி அதில் போலீஸோட நடத்தை மீது பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்கவுண்டர், இந்த கஸ்டடி டெத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குற்றங்களை எல்லாம் இன்னும் நிரூபிக்காமல் நிலையில் இருக்கிறதுனால ஒரு ஹோல்சேல் போலீஸ் ரிஃபார்ம் வேணும். அதுக்காக ஒரு கமிஷனை அமைக்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் அமைக்க வேண்டும். போலீஸ் ரிஃபார்ம் கமிஷனை அமைச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே கான்ஸ்டபிள் இருந்து டிஜிபி வரைக்கும் திருப்பி எல்லாரையும் ரீட்ரெயினிங் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இல்லை, இந்த Z+Y கேட்டகரியெல்லாம் கொடுக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அது அவருக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது அச்சம் இருந்தால் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எழுதி தான் வாங்கணும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய்க்கு கொடுக்கக்கூடியதை வந்து ஏன் திருமாவளவன் அது எனக்கு தெரியல. யாருக்கு த்ரெட் இருக்குன்றது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் தான் வந்து அசஸ் பண்ணி அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஹோம் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் இது ஒன்றும் கேட்டு வாங்குகிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்துமே அது அசஸ்மெண்ட் பேசிஸில் பண்ணுற வேண்டிய விஷயந்தான். திருமாவளவனும் அவருக்கு அவராக கேட்டிருக்காரா? அவர் தொண்டர்கள் கேட்டிருக்காங்க, பிரச்சனை தெரியல. அந்த மாதிரி அவர்களுக்கு அச்சம் இருந்து அவரோட உயிருக்கு ஆபத்து என்று அவர்கள் நம்பினார்கள் என்றால் அதற்கு வச்ச தக்க ஆதாரங்கள், அதற்கு வேண்டிய சாட்சியங்களை வைத்து அவர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு எழுதி உள்துறை அமைச்சகத்தில் தான் பெற வேண்டும். இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த மாதிரி கிரைசிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாமல் தலைமறைவாக இருக்கிறது எனக்கு ஆச்சரியத்தை அளிக்குது.